சில நேரத்தில் பாதிப்பிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நேராக பாதிக்கப்பட்ட வழி மூலியமாக போக வேண்டியதாக இருக்கும். எனக்கும் அந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தது. என்னோடய பாதிப்பு என்னை ஒரு விலை மதிப்பில்லாத அன்புக்கிட்ட வழி வகுத்துது. Like a sunflower that follows every movement of the sun, so I turn towards you to follow you, my God. Like simplicity, charity, I follow. Like a sunflower that follows every movement of the sun, so I turn towards you to follow you, my God. Like a sunflower that follows every movement of the sun. Very good, Sam. All of you clap for Sam. I have place. Come sit with me, Sam. You have an awesome voice, Sam. My name is Michael. Thanks, Michael. Welcome. Tony, stand up on the bench. Stand up. I said stand up. அன்னைக்கு தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல்விஷர் என் பிரதர் மைக்கிளில் முதல் தடவை பார்த்தேன். முதல் சந்திப்பிலே எங்களுக்குள்ள ஒரு You ஸ்பாட். want to be a singer when you become big, huh? No, I want to be the best singer in the world. Hey, Tony! லைஃப் அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இந்த நாள் வேறு. Sam! What are you singing? I want you to sing tenor, not soprano! சாரி சார். 3, 2, 1. வந்தே மாதரம், வந்தே மாதரம். Sam, did you hear what I'm saying? Sing tenor, my boy! Tenor! Silence! Zeba, sing. Vande Mataram, Vande Mataram. Ketida. That is soprano, Sam. Okay. Now sing with me. Singing like a girl is not funny, Sam. What am I going to do with this fellow? Sam, listen. One last time. Don't play the fool. Okay? 1, 2, 3. Now sing with me. வந்தே மாதரம், வந்தே மாதரம். Get out!
ஆக்சுவலி நான் வேணும்ட்டே தப்பாக பாடல, தொண்டை கட்டிகிட்டு இருந்ததுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய வாய்ஸே அப்படி தான் எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. எஸ், ஐ ஹேர் அ ஃபீமேல் வாய்ஸ். என் வாய்ஸ் ஸ்பெஷல்னு நினச்சேன், பட் ஐ வாஸ் ராங். மைக், நம்ம அந்த பக்கம் போகலாம். ஏன்? அந்த பக்கமாக போனால் கிரவுண்டுக்கு ஈஸியாக போகலாம். ஓ, ஒன்றும் தேவையில்ல, வா போகலாம். வேணா மைக், சண்டையில் தான் முடியும். பேசாம வா, நான் பார்த்துக்கிறேன். ராணி பம்பிக்கின்னு வருது பாரு ராணி, ராணி பாடாத பேசாத ராணி. ஏ சாம், நீ சாம் இல்ல சமந்தா. ஏய், என்ன சும்மா இருக்க மாட்டியா நீ? இல்லாட்டி என்ன பண்ணுவ? நீ என்ன பெரிய பருப்பா? ஏய் ஏய் ஓடுறா மச்சான் அவனு. ஏய் என்னைய அடிச்சிட்டியா? இருடா, எங்க அண்ணனை கூட்டின்னு வரேன். வேணா மச்சான், விட்டுறா. இந்த பக்கம் தானே வரணும், பார்த்துக்கலாம். ஐயோ, ஓகே. ஐம் ஃபைன். ஐ ஓகே? மைக், அவன் அவனோட அண்ணனை கூட்டிகிட்டு வந்தான், அவ்வளோதான்டா. பெல்ட்டு சாப்பிட்டான். பார்த்துக்கலாம். சாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் சிக்கலான ப்ராப்ளம்னு சொன்னாரு. ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் குரல் சுத்தமாக போகிற சான்சஸ் இருக்கு. முடிவெடுக்க 1 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டாக்டரே உறுதியா இல்லை, என்ன இருக்கு முடிவு பண்ண? நம்ம பிரச்சனையே அதுதான். ஒரு சிக்கலுன்னு வந்தா உடனே உள்ள போய் கதவை சாத்திடுவோம். இந்த கதவை திறந்து பிரச்சனை என்னன்னு பார்க்க மாட்டோம். ஆனா இந்த பிரச்சனை இருக்கிற சமயத்துல தான் கடவுளை நம்மளுக்கு வெளியே காத்திருப்பாரு. ஆனா நம்ம கதவு திறக்கவே மாட்டோம். காலமெண்ட் சைட், ஆனா பழிய மட்டும் அவர் மேல போட்டுருவோம். மேபி God wants Sam to know him. ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம பையனே அந்த கதவை திறப்பான், கடவுளை அவனை குணப்படுத்துவார். நீ வேணா பாரு, டேக் மை வேர்ட். நடந்தா சந்தோஷம் தானே? சாம், நெக்ஸ்ட் டைம் யாராவது அடிச்சா திருப்பி அடி, வேடிக்கை பார்க்காத. சண்டை போடுறது தப்பு. உன்னை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருந்தது. ஏன் வாழணும்னு யோசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா கிட்ட என் குரல் ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டே ஆகணும்னு முடிவு பண்ணேன். சாம், சாம், ஏன் இன்னும் தூங்காம இருக்க? எனக்கு தூக்கம் வரலப்பா. டாடி வேணா ஏதாவது கதை சொல்லிட்டா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. ஷூர் சாம், டெல் மீ, வாட் இஸ் இட்? சொல்லுப்பா. எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல டாட். ஏன் சாம்? வாய்? ஸ்கூலில் எல்லாருமே என் குரல் கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க டாட். என் குரல் ஏன் இப்படி இருக்கு டாட்? சாம், உன் லைஃப்பில் நீ 2 விதமான மனுஷனை பார்ப்ப. ஒருத்தன் உன் லைஃப்பை கட்டி உயர்த்துவான், இன்னொருத்தன் இடித்து அழிப்பான். ஆனால் கடைசியில்
நீ 2 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லுவ. ஒரு நிமிஷம் இரு, ஹோல்ட் ஆன். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, என்னோடய ஹீரோ, இன்ஸ்பிரேஷன் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். whenever I'm down, அவர் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவார். பாதி நாள் நான் ஸ்கூலுக்கு போன காரணமே எங்கள் அப்பா தான். என் வாழ்க்கையை நிமிர்த்தி வச்ச நாள் இது. என்னோடய உடைஞ்ச கான்ஃபிடென்ஸை அப்படியே கம் போட்டு விட்டு வச்சுட்டார் எங்கள் அப்பா. இப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று எடுன்னு சொன்னா நீ எதை எடுப்ப? as expected. See, மனுஷன் எப்போதுமே பெருமா இருக்கிறது தான் ஸ்ட்ராங் அண்ட் பெஸ்ட் நினைப்பான். பட் God works in a different way, son. God picks the seed. எதுக்கு தெரியுமா? இந்த சீடு மூலியமா பல பழத்தை தாங்குற ஒரு மரத்தை கட்டுவார். ஆனா நீ இந்த பழத்தை சாப்பிடத்தான் முடியும். உன் ஸ்கூல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீ இந்த சீடை போலவே இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு நீ ஒரு எதிர்காலத்து மரம், a strong and a fruitful tree, my son. நீ யாரு, உன்னோட வேல்யூ என்னன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். Remember, Sam, எந்த குரலை நீ வேணான்னு வெறுக்கிறியோ அதே குரலால தான் ஒரு நாள் நீ உன் அடையாளத்தை கண்டறிவ. One day you're going to be a great person, Sam. Trust me. Really? Really, Sam. Really. கதை சொல்ல போறேன், கதை விட்டு கேளடா. பேச பாட முடியாத கதடா. கணிதம் போல வாழ்றடா, ஓடி ஒளிர நானுடா. கண்ணாம்பூச்சி ஆடுறேன்டா நான். சர்பா ஓடுடா, குறி அடி போண்டா. லைஃப் ஒண்ணுடா, அத வாடுடா. சோக பேசுடா, நேக பாடுடா. குடி போக இல்லாம நீ வாடுடா. ஃபீல் பண்ணாம இரு நண்பா. பார்த்த என்னது குண்டு குண்டா பிம்பல்லே. காலம் சருன்னு போதவா, வயசு ஆச்சு செம்மாச்சு. I don't know how to tell you, but I want to tell you now. I'm going to close my eyes and tell you that I love you, Mike. ஐயோ லவ் அப்பா, எஸ் ஆவுப்பா. உன்னை தேடி வருது பாரு சாவிடா. ரொம்ப நேக்கா உன்னை அது தூக்கொண்டா. காலி பண்ணாம உன்னை சாப்பிடோண்டா. குறி பார்த்து நீ ஓடிடே நண்பா. கதை சொல்ல போறேன், கதை விட்டு கேளடா. பேச பாட முடியாத கதடா. கணிதம் போல வாழ்றடா, ஓடி ஒளிர நானுடா. கண்ணாம்பூச்சி ஆடுறேன்டா நான். என் வயசு மேல ஆசைப்பட்ட நண்பா, வாழ்க்கை அதுக்கும் மேல நண்பா. அடிபட்டது நானுடா, பாடம் வலி மூலம் வரும்டா. பொலைக்காத, just live it my brother. சார்பா ஓடுடா, குறி அடி போண்டா. லைஃப் ஒண்ணுடா, அத வாடுடா. சோக பேசுடா, நேக பாடுடா.
எங்கள் அப்பா கொடுத்த கான்ஃபிடன்ஸால் கண்ணு மூடி கண்ணு திறக்க முன்னாடி ஐ வாஸ் எ டீனேஜர். நம்பவே முடியல. 10th எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன். மைக்கில் அதே ஸ்கூலில் காமர்ஸ் படித்தான், நான் கம்ப்யூட்டர்ஸ் படித்தேன். 12th படிச்சுட்டு இருந்தோம். டீனேஜ் டேஸ். நம்ம பண்ண முடியாத விஷயமெல்லாம் பண்ணணும்னு தோன்ற வயசு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் குடி தம் இது எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் எனக்கு என் குரல் மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சது. இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. டெஸ்பரேட்டாக கூட இல்லை. ஆனால் எப்படியாவது என்னோடய பயத்தை மீறணும்னு ஒரு குறி. எஸ், இவ்வளோ வேகமாக ஒரு பொண்ணை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ப்ரப்போஸ் பண்ண போயிட்டுருக்கேன். இந்த பொண்ணு எதுக்கு லவ் பண்ணுறலாம் கேட்காதீங்க. முதல் வாட்டி ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சது. அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்ன இது? குரல் கேட்டு இல்லைன்னுட்டா வேண்டாம், சைலண்டாகவே லவ்வை சொல்லிவிடுவோம். அதுதான் அந்த லெட்டரை படிக்க அவளோட எக்ஸ்ப்ரெஷன் மாறிட்டே இருந்தது. என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எஸ்ன்னு சொல்ல தான். என் வீட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் மறுபடியும் என்னை காலேஜுக்கே அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி ஹாஸ்டல் பின்னாடி பாடுறது கேட்டேன், நல்லா இருந்தது, சிரித்தேன், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமையே போயிருப்பேன். நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? முதல்ல வீட்டுக்கு போய் சேருங்க. கெத்த காட்டுறேன். Oh no. Whoa, 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 whoa. என்னமா நடக்குதுங்க? Wait. Let me guess. Roses, love, proposal. சம்மகாச்சு பா இது. ஓ உன்னோட பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை நான் கெடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்க்கட்டா? டோனி ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுற தைரியம் வந்துச்சா உனக்கு? டோனி ப்ளீஸ். ஏய் நீ சுமார். என்னடா முறைகிற? இந்த குரலை வச்சுட்டு உனக்கு இவ்வளோ சீனா? உங்க எத்தெல்லாம் என்கிட்ட காட்டு. ஒரு பொண்ணு முன்னாடி இருந்து ஒரு அப்பாவி கிடைச்சா போதும், அவனை வச்சு நீ ஆளாம் பாக்குற. இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை மைக்கேல். நீ தேவையில்லாம இந்த விஷயத்தில் தலையிடுற.
வேணாம்டா. இது இன்னும் முடியல மைக்கேல். இது இன்னும் முடியல. வேணாம் வாடா. இங்கே தான்டா இருப்பேன். வேணாம்டா. முடிஞ்சா முடிச்சுக்கோ. வேணாம் மச்சான். வேணாம்டா. நீ அப்புறமா பார்த்துக்கலாம் டேய். வேணாம்டா. போலாம் வாடா. ஐய் என்னடா சாம், இந்த நமத்து போன ஃபிகருக்காக அவன்கிட்டலாம் அடி வாங்குற? எக்ஸ்கியூஸ் மீ. எலும்பு இடியட். டேய் கோச்ட் போறானா? டேய், அது அவனோட ஆளுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இன்னும் என்ன? சாம், யூ டிசர்வ் மோர். உன்னோட மதிப்பு உனக்கு இன்னும் தெரிலடா. இது பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. சொல்றது ஈஸி. என் குரல் உனக்கு இருந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். என்னடா குரல் எப்ப பாரு? என்னடா குறை உன் குரலுக்கு? உன் குரலை வச்சு லைஃப்ல என்னடா பண்ண போற? மற்றவங்களுக்காக வாழ்ற நீ. டோன்ட் டூ தட். உனக்காக வாழு. உனக்குள்ள மியூசிக் இருக்கு, அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணு. எவ்வளவு பேரால உன்ன மாதிரி பாட முடியும் சொல்லு? இஷ்டப்பட்டது எதுவுமே கிடைச்சதில்ல. இந்த பொண்ணு மட்டும் என்ன விதி வழக்கா? நீ என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக போறதில்ல. நீ பண்ணது தப்பு. யூ ஸ்பாயில்ட் மை டே. பாய். சாம், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பெரிய ஆளா வருவ. நீ வேணா பாரு. எதுக்கு வாழ்கிற? எதுக்கு லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்படணும்? எது தேர்ந்தெடுத்தாலும் தோல்வியில் தான் முடியுது. இவ்வளோ பயந்துட்டு வாழ்க்கையை வாழ்கிறது வேஸ்ட். சரியாகும் நானே என்னையே ஏமாற்றிட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் முடிவு கட்ட ஒரே வழி சாவு. செத்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். ஆனால் அதுக்கும் தைரியம் இல்லாத ஒரு கோலமதி ஓடி ஒளிஞ்ச. My life is a mess. I hope God kills me. I hope he does. இங்கதான் இருக்கியா? டேய், இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்கியா? எதுக்கு வந்த? அந்த பொண்ணு தான் டோனியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சுல்ல. லவ்வுக்காக அந்த பொண்ணுகிட்ட பேச போல. பின்ன எல்லாத்தையும் சொதுப்பிட்டு ரீசன் வேற கேட்குறியா? உனக்காக சண்டெல்லாம் போட்ட நண்பா.
Get out, Mike. பால் குக்கர் ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சம் ஆறின உடனே என் ஃபோனுக்கு ஒரு விசில போடு. அன்னைக்கு தான் நான் மைக்கில் கடைசி தடவையாக பார்த்தேன். மைக்கிள் மேலே படிக்க வேறு ஊருக்கு போயிட்டான். அவன் போன பிறகு தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். கனவோ நனவோ தனிமை விதியோ நண்பா உன்னை தேடினேன் நீ இங்கே இல்லையே சென்றாயோ சொல்லடா நீ எங்கே அங்கே நான் வருகிறேன் கனவோ நனவோ பிரிவே எப்போதுமோ மழையில் தனியாய் நான் நனைகிறேன் வெயில் போல நீயும் மறைகிறாய் வானம் போல் பூமி போல் நான் தவிக்கிறேன் என் நண்பனே இதயம் உன் பெயர் சொல்லி துடிக்குதே வனங்கள் ஒன்றின் பின்னாக மறையுதே மரணம் உன் வழியை உணர்கிறேன் என்னை அணைத்திடு நண்பா தனியாக தவிக்கிறேன் நண்பா இருட்டில் நான் தொலைகிறேன் உன் போல் யாருமில்லை என் உயிர் நண்பா எனக்குள்ள சொட்டு சொட்டாக கலந்தியே தன்னம்பிக்கை எனக்குள்ள உணர்த்தியே உன் போல் யாருடா என் நண்பா கனவோ நனவோ பிரிவே எப்போதுமோ 12th முடிச்சா மைக்கிலோ இல்லை. அப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு எஸ்டிடி பூத்தில் சில நாள் வேலை செஞ்சேன். இந்த வேலை எனக்கு பிடிச்சிது. அதிகமாக பேச தேவையில்லாத ஒரு வேலை. மீதி வாழ்க்கை வாழ இது போதும்னு நினச்சேன். என் மைக் என்னை விட்டு போனது இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்பா அம்மா நான் படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இல்லைன்னு சொல்ல முடியல. மதுரையில் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்க்காக கிளம்பி போனேன். எல்லாத்தையும் விட்டு போனேன். திடீர்னு என்னன்னு தெரியல, பைபிள் அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க வாசிக்க எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. என்னன்னு தெரியல, எனக்குள்ளே ஒரு புது மூச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல். And Jesus stopped and called them and asked, "What do you want me to do for you?" They answered, "Lord, we want our eyes to be opened." And I asked, "Lord, I want my voice to be healed." சாம், கருப்பு பேக்கில் துணிமணி பேஸ்ட் ப்ரஷ்ஷு எல்லாம் வச்சுருக்கேன். பைபிள்லையும் வச்சுருக்கேன். எக்ஸாம் போக முன்ன வாசிப்பா. சரிம்மா. கண்ட பசங்களோட சேராதப்பா. ரீச் ஆனோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. கார்த்திக் நீதா கொஞ்சம் அவனை பார்த்துக்கணும்ப்பா. சரி. காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருப்பான். கொஞ்சம் பார்த்துக்கோ கார்த்திக். நான் பார்த்துக்கிறேம்மா. Okay, Sam. Do well, be good, and be a strong son. கிளாசிக் அப்பா. அதிகமாக பேச மாட்டார், ஆனால் கரெக்டாக பேசுவார். Bye, son. God bless you. வரேம்மா. பாய்மா, நான் அவனை பார்த்துக்கிறேன். சாம், நேரத்துக்கு சாப்பிடுப்பா. சேர்ந்துன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. சரியா? சரிம்மா.
இவ்வளோ நாள் என் ஊரில் இருக்கிறவங்க கொண்டி தான் என் குரல் பற்றி தெரிஞ்சுது. இன்னும் சில நேரத்தில் இந்த உலகமே என் குரலை கேட்டு சிரிக்க போகுது. எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னே தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிறேன். பார்ப்போம். சாம், சாம், உன் சீட் அங்கே இருக்கு, நீ போய் உட்காரு. நான் ஃபுட்போர்டிங் பண்ண போகிறேன். பேசிட்டுக்கிறாங்க. எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்டாவே தெரியுது. சார் 10 நிமிஷம் வண்டி நிக்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கோங்க. இது மட்டும் கலரா தெரியுது. டாய்லெட்டிங் இருக்குது, எல்லாம் போயிட்டு வந்துக்கோங்க. ஹலோ நயன்தாரா. என் பேர் அமலா. நசுங்கி பொண்ணா தபால் டப்பா மாதிரி இருந்துட்டு நீ அமலாவா? உன் பேர் என்ன? பர்மா. சங்கு பர்மா. பர்மா பசாரில் திட்டு விசிடி வைக்கிற மாதிரி இருந்துட்டு நீ பர்மாவா? செம காமெடி. வந்து சிரிக்கிறேன். சார் பார்க்க தான் போகிறேன். சார் என்ன சார் படிச்சிருக்கீங்க? 10வது. 10வது என்ன? 10வது. இந்த காலத்தில் உன்னோட 10வது 10வது. யோ போயா. வந்தாச்சு, நிறுத்து நிறுத்து. என்னடா பாரிஸ்ன்னு சொன்னா எல்லாம் என்ன மதிக்கிறானு? ஜார்ஜ் புஷ் சதாமா பார்க்க போறேன்னு என்ன பார்க்க வந்திருக்க? என்ன விசேஷம்? Are you comfortable? சென்னையா? நான் ரொம்ப பேசுறேன்னு தோணுச்சுன்னா தயங்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. By the way, I'm Ravi. Sam. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன் என் குரலை கேட்டு அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சிரிப்பார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அதையும் செய்யலை. Excuse me, this is my seat. So can you... இந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவங்களுக்காக கடவுளை ஏற்றுக்கவே மாட்டார். என் குரலை கேட்டு சிரிப்பார்ல? சிரிக்க என்ன இருக்கு? சிரிக்க என்ன இருக்கா? என் குரலை கேட்டு நிஜமா உங்களுக்கு சிரிப்பார்ல? எதுக்கு வரணும்? என் குரலோட கண்டிஷன் பேர் பியூபர்ஃபோனியா. இதை குணப்படுத்த போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர் கிடையாது. பட் ஒன்றும் நடக்கல. என் குரலை கேட்டு சிரிக்காமல் இருந்த முதல் ஆள் நீங்கள் தான். That's the thing about being different. யாராவது ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும், இல்லை கேலி பண்ணுவோம், இல்லை நம்மளை ஜட்ஜ் பண்ணுவோம் எப்பவுமே இருப்பாங்க. உன் குரல் ஒரு தனிப்பட்ட கிஃப்ட். ஒரு நரி கூட்டத்தில் ஆடு இருந்தா எப்படி, அந்த மாதிரி. எப்படி என் குரலில் போய் ஒரு தனிப்பட்ட கிஃப்ட்னு சொல்கிறீங்க? என் குரலை கேட்டாலே கேலி பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. சாம், God has his timings. இப்போதைக்கு உன் குரலை கேட்டு நீ வெறுக்கலாம், ஆனால் கரெக்டான நேரத்தில் அவரோட பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது நீ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவ. There are no defects in God's creation, Sam. Everything is part of his wonderful plan for you. கேட்க நல்லா தான் இருக்கு, பட் ஒன்றும் நடக்கலையே.
ஐ நோ. கடவுள்னு சொன்னாலே காம்ப்ளிகேஷன் தான். நம்மளை எதுக்கு படிச்சாரு? எதுக்கு நம்மளை கஷ்டப்பட வைக்கணும்? உலகத்தில் வார்ஸ், மர்டர்ஸ், ரேப்ஸ் எக்ஸெட்ரா விடாமல் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் கடவுளோட பர்ஃபெக்ட் கிரியேஷனும். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கு சாம். நீ 2 பக்கமும் பார்க்கணும். அந்த பக்கம் என்ன இருக்கு? Well, it's a story that answers to your questions, Sam. கேட்க விருப்பமா? Sure, Robbie. Well, நான் இந்த உலகத்தை உருவாக்கும் போது Wait. உலகத்தை நீங்க உருவாக்குனீங்களா? அப்படி இருந்தா கதையை சொல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Okay, sorry. Continue. இது நான் படைச்ச என் மகனோட விதிக்கு பயணம். கஷ்டமா இருக்கா? ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட் ஈஸியா தான் இருக்கு. ஐ நோ. என் பையனும் அவனோட பயணத்தை நல்லா தான் ஆரம்பிச்சான், ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற வரைக்கும். அந்த ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும்னு சொல்லி என் பையனை கூட்டிட்டு போனான். நீங்க தடுக்கல? ஃப்ரீ வில் சாம், இலவசமான விருப்பம். அவனோட தேர்வு அவனோட ஃப்ரெண்டோட போகணும்னு. என்னோட தேர்வு எது நடந்தாலும் அவன் மேலே இருக்கிற அன்பு மாறாதுன்னு. ஸோ அவனை அப்படியே போவிட்டீங்களா? நோ வேஸ், சைலண்டாக அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணேன். அப்புறம் என்னாச்சு? அவன் தேர்ந்தெடுத்த ரோடில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கடைசியில் அந்த ரோடும் டெட் எண்டில் வந்தது. அவன் ஃப்ரெண்டும் அவனை விட்டு ஓடிட்டான். அப்புறம் வெயிட் நான் சொல்கிறேன். உங்களை உதவி கூப்பிட்டா நீங்கள் போனீங்க, கரெக்டா? எஸ், கரெக்ட். போனேன். உடனே கிளம்பி போய் மறுபடியும் அவனை கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு வரும்பொழுது நடந்ததெல்லாம் என்னால் தான்னு என் மேலேயே எரிஞ்சு விழுந்தான். தட்ஸ் சோ ஸ்டூபிட். அவள் தானே அவன் ஃப்ரெண்டை நம்பி போனான். உங்கள் மேலே எதுக்கு பழிய போடணும்? போன பாதை அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்ல. ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? அப்சல்யூட்லி. எனக்கு என் குரலை பிடிக்காது. பட் இதெல்லாம் தெரிஞ்சோ கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்தாரு? ஒரு சீட் முளைக்கிறதுக்கு முன்னாடி அது நல்ல மரமா இல்லை கெட்ட மரமான்னு சொல்ல முடியாது. அந்த சீடு கரெக்டாக முளைக்க கரெக்டான அளவு தண்ணியும் வெயிலும் தேவைப்படுது. உனக்குள்ளே இருக்கிற அந்த சீடை உன்னோட பயத்தால் நீ மறைச்சிட்ட. வெயிலும் தண்ணியும் இல்லாமல் அது எப்படி முளைக்கும் சாம்? ஐ திங்க் காட் வாண்ட்ஸ் யூ டு பிரிங் தட் சீட் அவுட். வா சாம், உன் பயத்தை மீறி நீ வெளியே வா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க ராபி. கேட்கவே மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என் ஸ்டாப் வந்துருச்சு. It was nice talking to you, Sam. I will see you soon in the land of opportunities. உங்க நம்பர் கிடைக்குமா? Sure. Here's my card. By the way, என் பேர் ராபி கிடையாது, ரபாய். Bye. Here's something for you. படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கே. பைபிள் இங்கே படிச்சிருக்கேனே. பைபிளில் ராபா என்ன டீச்சர் அப்படின்னா அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவர் மேத்யூ 7:7 கேட்டால் கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டது. இப்போ நான் கேட்குறேன், என் குரலை குணப்படுத்துங்க. ஐ நோ யூ கேன். ஐ நோ யூ வில். ரொம்ப சீக்கிரம் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை? ரொம்ப சீக்கிரம் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை? சாம், என்னடா உன் வாய்ஸ்
Your voice. Your voice. Your voice. Sam? Your voice. Sam! Guys! Sam! நில்றா எங்கடா போற சாம் 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 பேக்டா ஏய் நில்றா சாம் சாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தெரியலன்னு சொன்னா அது போய் கேட்ட கொடுக்கப்பட்டது தட்டுன தெருக்கப்பட்டது. எஸ், காட் ஹீல் மீ. and அதை என்னால் மறக்க முடியாது. ஒரு விஷயம் அன்னைக்கு உணர்ந்த, உன் மனசுலேருந்து வர்றது பேர் தான் ப்ரேயர். சும்மா தெரியாத புரியாத உலரெல்லாம் தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. நம்மளை படித்தவருக்கு நம்ம பேசுகிற பாஷை புரியாதா என்ன? நம்ம தேவைகள் தெரியாதா என்ன? கடவுளில் சயின்ஸு, மேத்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஜாதகம், ஸ்தோத்திரம், கோத்திரம்னு சொல்லியே அவரை ஒரு சிக்கலான விஷயமாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி அவரோட ஸ்பெல்லிங் போல் ஒரு சிம்பிளான கடவுள் தான். எதுக்குடா ஓடி வந்த? சாம் சாம் Jesus! மா சேர்ந்துட்டேன். நான் தாம்மா சாம். நிஜமா நான் தாம்மா. சரி அம்மா. ஹலோ. ஆமாம் ஆமாம்மா, நிஜமாலுமேம்மா. என்னாலே நம்ப முடியல. எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தாம்மா. என்னை போல் அனுபவிச்சவனுக்கு என் கதை ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு இல்லை தருணம்னு சொல்லுவாங்க. அனுபவிக்காதவனுக்கு இது வேற கதை. எனக்குள்ள புது மூர்ச்சியை கொடுத்தவர் நீங்கள். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவர் நீங்கள். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் நீங்கள். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் நீங்கள். நீங்கள் இல்லாமல் நான் யார்? Start to write a love letter to Jesus. With love I'm taking home. The best is all I have been receiving. In joy I'm coming home. There's more in this drive. This highway's never been better. I can't wait to jive. This love song's for my Savior. Start to write a love letter to Jesus. With love I'm taking home. The best is all I have been receiving. In joy I'm coming home. Waking up in the morning, trying to remember all the things that I've said and done. But nothing seems to matter now. My thoughts are of Christ alone. I wanna sing you my love letter close from my heart. I will sing, you are my king. When I was shaken and broken, you showed me what lies ahead. Never been so
to be one. Without you, I am gone. Your ways are mysterious, my mind so hilarious. I'm alive by your grace.